அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் எதிரொலியாக அமெரிக்கா, சீனா போன்ற முக்கிய நாடுகளுக்கு இடையே வர்த்தக போர் ஏற்பட்டது. பின் அமைதி நிலவி வந்த நிலையில் தற்போது வர்த்தக போர் 2.0 ஆரம்பித்துள்ளது. அரிய உலோகங்கள் மீது சீனாவின் புதிய கட்டுப்பாடுகளை கடுமையாக கண்டித்த அமெரிக்கா, சீனா மீது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 100% வரியை விதிக்க உள்ளதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சீனா, அமெரிக்கா தன்னிச்சையான இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளது. சீனா அரிய உலோகங்களை தயாரிப்பதற்கும் ப்ராசஸ் செய்வதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அமெரிக்கா சீனா மீது 100% வரி விதித்து அதிரடி காட்டியது. அதனைத் தொடர்ந்து சீனா தரப்பில் அமெரிக்காவின் இந்த செயல் அதன் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகிறது என்று குற்றம் சாட்டி அமெரிக்காவின் 100% வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. முன்னதாக அமெரிக்கா தங்கள் நாட்டின் பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கும் நாடுகள் மீது பரஸ்பரம் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. அதன்படி சீனா மீது 145% வரியை உயர்த்தினர். இதற்கு பதிலடி கொடுத்த சீனா அமெரிக்க பொருட்கள் மீது 125% வரியை உயர்த்தியது. அதேவேளை வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை நடத்தின. பேச்சுவார்த்தையின் முடிவில் சீன பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை 90 நாட்களுக்கு நிறுத்துவதாக கடந்த மே மாதம் 10ஆம் தேதி அமெரிக்கா அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை சீனா குறைத்தது. அதன்படி சீன பொருட்கள் மீதான வரியை 145% இருந்து 30% அமெரிக்கா குறைத்தது. அதேபோல் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை 125% இருந்து 10% சீனா குறைத்தது. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் வரி விதிப்பு நிறுத்தத்திற்கான 90 நாட்கள் அவகாசம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நிறைவடைந்ததை அடுத்து கால அவகாசம் கூடுதலாக 90 நாட்கள் வரை நீடிக்கப்பட்டது. சீன பொருட்களுக்கான வரி விதிப்பு ஏற்கனவே உள்ள 30%துடன் தற்போதைய 100%த்தையும் சேர்த்து 130% அதிகரித்துள்ளது அமெரிக்கா. இது குறித்து சீனா தரப்பில் கூறுகையில், அமெரிக்கா தன்னிச்சையாக இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறது. அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பு சீனாவின் நலன்களுக்கு கடுமையான தீங்கு விளைவிக்கிறது. இருதரப்பு பொருளாதார மற்றும் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கான சூழ்நிலையை பலவீனப்படுத்துகிறது. சீனா இதை விரும்பவில்லை, அதே வேளையில் பயப்படவில்லை என்று கூறியது. மேலும் அமெரிக்கா தனது தவறான நடைமுறைகளை உடனடியாக சரி செய்து சீனா அமெரிக்க பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளின் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அமெரிக்கா தனது போக்கில் தொடர்ந்தால் சீனா அதன் சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க தக்க நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இம்மாத இறுதியில் அதிபர் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆசிய நாடான தென்கொரியாவில் நடைபெற உள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் சந்திக்க திட்டமிட்டிருந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போர் 2.0 தீவிரம் அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.